பார்க்க வந்த நீங்க நிச்சயமா ஒரு சிவன் பக்தரா தான் இருக்கணும். சிவபக்தர்கள் தான் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். பெருமாளோட அவதார கதையை கேட்டா நாம் எல்லாரும் பட்டுன்னு சொல்லுவோம். ஆனா சிவபெருமான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்டா அந்த நம்பரை கூட நமக்கு சொல்ல தெரியாது. தென்னாட்டுடைய சிவபெருமான் கிட்டத்தட்ட 19 அவதாரம் எடுத்திருக்காரு. சிவனுடைய அருளாலும் கடின உழைப்போடும் தான் இந்த பதிவு உங்களுக்காக தயாராக இருக்கிறது. ஆகவே என்னுடைய கடின உழைப்பிற்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது மதன். வியாச முனிவரால் ஏற்றப்பட்ட இந்த சிவபுராணத்தில் சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்கள், அவருடைய திருவிளையாடல்கள், அவரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்று பல விஷயங்கள் கதைகளாக சொல்லப்பட்டிருக்கும். வாருங்கள் சிவபுராணத்திற்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம். மகரிஷிகளில் ஒருவர் வியாச முனிவர். இவர்தான் மகாபாரதத்தை இயற்றினார். இவருடைய முதன்மை சீடர் தான் சூதும முனிவர். வியாசருடைய அருளால் சூதும முனிவரும் முக்காலமும் உணரும் ஆற்றலை பெற்றிருந்தார். ஒரு சமயம் பல்வேறு முனிவர்கள் சூதும முனிவரை பார்க்க வந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் உலக நாயகனாக, பிரபஞ்ச நாயகனாக இருக்கும் சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை எவருடைய வாயால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஆகையால் அவர்களுடைய ஆவலை சூதும முனிவரிடம் கேட்டார்கள். முனிவர்களை பார்த்து சூதும முனிவர் சொன்னார், முனிவர்களே, சிவபெருமானுடைய மகத்துவத்தை நாரத முனிவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரம்மதேவரிடம் கேட்டார். பிரம்மதேவரும் உலக நன்மை கருதி சிவபெருமானுடைய சிறப்பை எடுத்து சொன்னார். அவர் நாரத முனிவருக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிவனை பற்றியும், அவரை பக்தியோடு வணங்கி வழிபடுவதால் ஏற்படும் நன்மை பற்றியும், அவருடைய திருவிளையாடல் பற்றியும் பல்வேறு விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். அப்படி உருவான இந்த சிவபுராணத்தை தான் நீங்கள் இப்ப பார்க்க போகிறீர்கள். அத்தியாயம் 1. விஷ்ணு யார், பிரம்மா யார், சிவன் யார்? அனைத்து உலகங்களிலும் பிரளயம் ஏற்பட்டு எல்லா உயிரினங்களும் இறந்து போயின. எங்கும் நீர்மயமாக இருந்தது. ஒரு பக்கம் நாராயணன் ஆதிசேஷன் மீது யோக நித்திரையில் இருந்தார். இன்னொரு பக்கம் பிரம்மதேவன் உறக்கத்தில் இருந்தார். நீண்ட உறக்கத்திற்கு பிறகு பிரம்மதேவன் சட்டென்று விழித்துக் கொண்டார். எந்த இடத்தில் பார்த்தாலும் நீர் சூழ்ந்துள்ளது. அதை பார்த்து வியந்து போனார். அதற்கு முன் அவர் தோற்றுவித்த அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிட்டதை பார்த்து அவர் கவலையடைந்தார். சரி, மீண்டும் புது உயிரினங்களை உருவாக்கலாம் என்று நினைத்தார். சுற்றும் முற்றும் பார்க்கும்போது அவரை தவிர வேற யாரோ ஒருவர் அங்கிருப்பது அவருக்கு தெரிந்தது. அதுவரை எல்லாவற்றிற்கும் நான் தான் மூல காரணமானவன், எதையும் உருவாக்க வல்லவன் நான் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்த பிரம்மதேவனுக்கு அந்த ஒருவர் இருப்பது மட்டும் வியப்பை தந்தது. எல்லா உயிரினங்களும் அழிந்த பிறகு இங்கு நித்திரையில் இருக்கும் இவர் யார் என்று ஆவல் ஏற்பட அவருக்கு அருகில் சென்று அவருடைய தூக்கத்தை கலைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார் பிரம்மா. பிரளயம் ஏற்பட்டுவிட்டது, எல்லா உயிரினங்களும் அழிந்து விட்டது, நான் உருவாக்கிய எல்லா உயிரினங்களும் அழிந்து விட்டது. அப்படி இருக்கும் போது நீ ஒருவன் மட்டும் எப்படி தப்பினாய்? நீ யார் என்று கேட்க அதை கேட்ட நாராயணன் உறக்கத்தில் இருந்து விழித்து சிரித்துக் கொண்டே சொல்ல ஆரம்பித்தார். என்னையா நீ யார் என்று கேட்கிறாய்? எனக்கே வியப்பாக இருக்கிறது. இந்த உலகங்களையும் சகல உயிரினங்களையும் படைத்ததே நான் தான் நாராயணன். அப்படிப்பட்ட சிருஷ்டி கர்த்தாவான எனக்கு அப்படிப்பட்ட என்னை உனக்கு தெரியாமல் இருப்பதை பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று சொல்ல அதை கேட்ட பிரம்மா அதிர்ச்சி அடைந்தார். என்ன சொல்கிறாய்? என்னையும் சகல உலகங்களையும் நீ தான் உருவாக்கினாயா? வேடிக்கையாக இருக்கிறது. என்னை யார் என்று நினைத்தாய்? நான் தான் பிரம்மதேவன். உன்னையும் உன்னை போன்ற கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் படைக்கும் ஆற்றல் பெற்றவனே நான் தான் என்று பெருமையோடு பிரம்மா சொன்னார். இதை கேட்ட நாராயணனுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ சொல்வது முழுக்க முழுக்க தவறான விஷயம். உன்னை உருவாக்கியவனும் நான் தான், உனக்கு படைக்கும் தொழிலை கொடுத்தவனும் நான் தான். அதனால் நீ என்னைத்தான் முதல் கடவுளாக ஏற்க வேண்டும் என்று நாராயணன் சொன்னார். இதை கேட்ட பிரம்மதேவனுக்கு கோபம் வந்துவிட்டது. என்னது, நீ தான் முதன்மையானவனா? முதல் கடவுளா? என்ன உளறுகிறாய்? உன்னை படைத்தது போல்தான் ருத்ரமூர்த்தியும் நான் படைத்தேன். அவர் அழிக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். இது தெரியாமல் நீ என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று பிரம்மா சொல்ல அதை நாராயணன் ஏற்கவில்லை. இவ்வாறு இருவரும் மாறி மாறி யார் முதன்மையானவர் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இருவரும் தானே உயர்ந்தவர் என்று மாறி மாறி பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு பெரும் சத்தத்தோடு அவர்களுக்கு மத்தியில் இருவருடைய கண்களும் கூசும்படி ஒரு நெருப்பு பிளம்பு உருவானது. அதை பார்த்து இருவரும் அதிர்ந்து போனார்கள். இருவரில் யார் உயர்ந்தவர் என்று வாதத்திற்கு இன்னும் முடிவே வரவில்லை. அதற்குள் மூன்றாவதாக வந்திருக்கும் இந்த நபர் யார் என்று இருவரும் வியப்பாக பார்த்தார்கள். அவர்களுக்கு முன்னால் ஜோதி லிங்கம் நெருப்பு பிளம்பாக காட்சியளித்தது. இதை பார்த்த நாராயணன் பிரம்மதேவனிடம், நம்மில் உயர்ந்தவர் யார் என்று பிறகு பேசிக் கொள்ளலாம். நம்மை தவிர மூன்றாவதாக ஒருவர் வந்திருக்கிறார். நம்மை போல் உருவம் அவருக்கு இல்லை, ஆனால் ஜோதி வடிவமாக இருக்கிறார். வந்திருப்பது யார்? அது எங்கு ஆரம்பமாகி எங்கு முடிவடைகிறது என்று நாம் ஆராய வேண்டும் என்று சொல்ல அதற்கு பிரம்மதேவனும் சம்மதித்தார். நாராயணன் வராக உருவம் எடுத்தார். பிரம்மதேவன் அன்னை பறவை உருவம் எடுத்தார். வராக உருவத்துடன் நாராயணன் அந்த ஜோதிலிங்கத்துடைய கீழ்ப்பகுதியை நோக்கி சென்றார். நீண்ட தூரம் சென்றும் அந்த ஜோதியுடைய அடியை காண முடியவில்லை. எவ்வளவு வருடம் முயன்றும் அந்த ஜோதியுடைய அடியை மட்டும் அவரால் காண முடியவில்லை. இனிமேலும் முடியாது என்று அவருக்கு தெரிந்தவுடன் மிகுந்த கவலையோடு புறப்பட்ட இடத்திற்கே வந்துவிட்டார். அதே சமயத்தில் அன்னப்பறவை வடிவில் சென்ற பிரம்மதேவன் அந்த ஜோதியுடைய முடியை காண உயிரை பறந்து சென்றார். வெகு காலம் பறந்து கொண்டே இருந்தார். அதற்கு மேல் அவரால் பறக்க முடியாமல் களைப்பும் சலிப்பும் ஏற்பட்டு விட்டது. இனியும் முடியை காண முடியாது என்ற நம்பிக்கையில் மீண்டும் புறப்பட்டு
குறிப்பிட்ட இடத்திற்கே வந்துவிட்டார். இருவருடைய மனதிலும் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இருவரில் யார் உயர்ந்தவர் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்போது இருவருமே உயர்ந்தவர் இல்லை என்று இருவருக்குமே தெரிந்துவிட்டது. அவர்களை விட மேலான சக்தி ஒன்று இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் வந்திருப்பது யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் இருவரும் கைகூப்பி அந்த ஜோதிலிங்கத்தை வணங்க ஆரம்பித்தார்கள். எங்கள் ஆணவம் அழிந்துவிட்டது. எங்கள் இருவரை விட நீங்கள் தான் மேலானவர். ஆனால் தாங்கள் யார் என்று எங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் யார் என்பதை எங்களுக்கு புலப்படுத்த வேண்டும் என்று இருவரும் கேட்க, அந்த சமயத்தில் அந்த ஒளி பிளிம்பில் இருந்து 5 முகங்கள் 10 கரங்களோடு ஒரு பிரகாசம் தோன்றியது. அந்த பிரகாசத்தை காணும் சக்தி பிரம்மா விஷ்ணு இருவருமே அந்த பிரகாசத்தை கண்களால் பார்க்க முடியாமல் கண்களை இறுக்க மூடிக்கொண்டனர். அப்போது அந்த குரல் கேட்டது, கவலை வேண்டாம், இருவருக்குமே என்னை காணும் ஆற்றலை நான் தருகிறேன் என்று சொன்னவுடன் இருவருமே கண்களை திறந்து பார்த்தார்கள். பார்த்த மாத்திரத்தில் அதிசயத்து போனார்கள். நாராயணன் சொன்னார், பரம்பொருளே, தங்களை பார்ப்பதற்கே எங்களுக்கு சக்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் உயர்ந்தவர் என்று நாங்கள் இங்கு வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இந்த பிரம்மாண்ட காட்சியை கொடுத்து எங்கள் ஆணவத்தை அழித்து விட்டீர்கள். நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் இருவரும் யார், எதற்காக எங்களை படைத்தீர்கள் என்று கேட்க பரம்பொருள் சிவபெருமான் பேச ஆரம்பித்தார். நீங்கள் இருவருமே என்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள். பிரம்மா என் வலதுபுறத்தில் இருந்தும் நாராயணன் என் இடதுபுறத்தில் இருந்தும் தோன்றினீர்கள். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆற்றல் பெற்றவன் நான் ஒருவனே. நானே பிரம்மதேவனுக்கு படைக்கும் தொழிலையும் நாராயணனுக்கு காக்கும் தொழிலையும் பிரித்து கொடுத்திருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நீங்க சிறப்பாக செய்ய வேண்டும். படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவிடம் இருந்து என்னுடைய அம்சமான ருத்ரமூர்த்தி தோன்றுவான். அவன் அழிக்கும் தொழிலோடு உங்களுக்கு தேவையான உதவிகளையும் புரிவான். மீண்டும் பிரளயம் ஏற்படும். அப்போது விஷ்ணுடைய தொப்பில் இருந்து பிரம்மா புத்திரனாக தோன்றுவார் என்று சிவன் சொன்னார். அதற்கு பிறகு மீண்டும் பிரளயம் ஏற்பட்டது. பிரம்மாவும் விஷ்ணுவும் உறக்கத்தில் இருந்து விழித்தார்கள். யார் உயர்ந்தவர் என்ற அதே சண்டை. நான் தான் அனைத்தையும் படைத்தேன் என்று இருவரும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். விஷ்ணுவை பார்த்து பிரம்மா சொன்னார், உனக்கு சந்தேகம் இருந்தால் என் வாய் வழியாக நீ உள்ளே சென்று பார். அனைத்தையும் படைத்தது நான் தான் என்று உனக்கு நன்றாக தெரியும். நான் தான் உயர்ந்தவன் என்றும் உனக்கு புரியும் என்று சொல்ல, விஷ்ணு பிரம்மதேவனுடைய வாய் வழியை புகுந்து உதிரத்தில் சகல உலகங்களும் கோடான கோடி ஜீவராசிகளும் இருப்பதை கண்டு திரும்பினார். பிறகு பிரம்மா சொன்னார், நான் தான் சகலத்தையும் படைக்கும் ஆற்றல் பெற்றவன் என்று பிரம்மா சொல்ல, அதை கேட்ட விஷ்ணு, உன் உதிரத்தில் எதெல்லாம் நான் பார்த்தேனோ அதுவெல்லாம் என்னுடைய உதிரத்திலும் இருக்கிறது. உனக்கு சந்தேகம் இருந்தால் நீயும் உள்ளே சென்று பார்க்கலாம் என்று விஷ்ணு சொல்ல, விஷ்ணுவின் வாய்க்குள்ளே இப்போது பிரம்மா போனார். 14 உலகங்களையும் மற்றமுள்ள ஜீவராசிகளையும் அங்கு அவர் பார்த்தார். தனக்கு மட்டும்தான் உருவாக்கும் ஆற்றல் இருக்கிறது என்று நினைத்த பிரம்மாவுக்கு அது ஆச்சரியமாக குழப்பமாக இருந்தது. அங்கிருந்து வெளியே வர முற்பட்டார். அந்த சமயம் விஷ்ணு தன் வாயை மூடிக்கொள்ள அவரால் வாய் வழியாக வெளியே வர முடியாமல் போய்விட்டது. வயிற்றுக்குள்ளே பல இடங்களில் சுற்றித் திரிந்தார் பிரம்மா. ஆனால் வெளியே வருவதற்கு மார்க்கம் புலப்படவில்லை. இவ்வாறாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அலைந்து திரிந்து அவர் சோர்ந்து போனார். இறுதியில் வயிற்றுடைய மையப்பகுதியில் உள்ள தொப்பிலில் ஒரு தாமரை தண்டினை கண்டார். அதை பார்த்து அவர் உற்சாகமடைந்தார். தன் உடலை சிறு புழுவாக மாற்றிக்கொண்டு அந்த தாமரை தண்டின் வழியாக தாமரை இதழை அடைந்தார். பிறகு பழைய உருவத்திற்கு வந்து அந்த தாமரை இதழ்கள் மீது அமர்ந்து கொண்டார். ஒரு வழியாக வெளியே வந்து விட்டார். வெளியே வந்த அவர் மிகவும் கோபத்துடன் இருந்தார். அப்போது அவர் சிவபெருமானை பார்த்தார். அவர் பார்த்தது சிவபெருமான் என்று தெரியாமல் விஷ்ணு தான் இவ்வாறு உருமாறி தன்னை ஏமாற்றுவதாக பிரம்மா எண்ணிக்கொண்டார். சிவனை பார்த்து பேச ஆரம்பித்தார். இது என்ன புது தோற்றம்? என்னை வயிற்றுக்குள்ளே அனுப்பி பெரும் தொந்தரவு செய்து விட்டாய். போதாக்குறைக்கு புது உருவம் எடுத்திருக்கிறாய் என்று கேட்க, அப்போது விஷ்ணு பதிலளித்தார், யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ இருப்பது என் வயிற்று வழியாக வந்த தாமரையில். ஆனால் நீ பார்த்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மேலானவர், இவரே பரம்பொருள். இந்த அண்ட சராசரங்களையும் உன்னையும் என்னையும் படைத்து காத்து வருபவரே இவர்தான். இவருடைய அருளால் தான் நீ என்னுடைய தொப்பிலில் இருந்து உதித்திருக்கிறாய் என்று சொல்ல, அவற்றையெல்லாம் கேட்ட பிரம்மதேவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதே சமயத்தில் அவருடைய அறியாமை நீங்கியது. பிறகு பரம்பொருளான சிவன் சொல்ல ஆரம்பித்தார், பிரம்மதேவனே, படைப்பு தொழிலை நீ செய்து வர வேண்டும். அது உனக்கான ஆணை. அந்த ஆணையை பிரம்மதேவனும் ஏற்றுக்கொண்டார். பிறகு விஷ்ணுவை பார்த்து சொன்னார், விஷ்ணுவே, நீ சகல உயிரினங்களையும் காத்து ஆதரிக்கும் பணியை செய்து வர வேண்டும். இதுதான் என் ஆணை என்று சொல்ல அந்த கட்டளைக்கு விஷ்ணுவும் பணிந்தார். பிறகு சிவபெருமான் சொல்கிறார், 3 தொழில் இருக்கிறது. படைக்கும் தொழில், காக்கும் தொழில். அதை நீங்கள் இருவரும் செய்ய போகிறீர்கள். அழிக்கும் தொழிலை என்னுடைய அம்சமான ருத்ரமூர்த்திக்கு அளித்திருக்கிறேன் என்று பரம்பொருள் சிவன் சொல்ல, அதை கேட்ட விஷ்ணுவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பரம்பொருளே, தாங்கள் வேறு ருத்ரமூர்த்தி வேறா? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்க சிவபெருமான் சொல்ல ஆரம்பித்தார், நான் வேறு ருத்ரமூர்த்தி வேறு அல்ல. நானே ருத்ரமூர்த்தியாக அவதரிப்பேன். அதனால் எனக்குள் இருக்கும் ஆற்றல் அனைத்துமே ருத்ரமூர்த்திக்கும் இருக்கும். அதனால் ருத்ரமூர்த்தியையும் என்னையும் வேறு வேறாக நீங்கள் பார்க்க கூடாது. அது மட்டுமல்ல, பிரம்மதேவனும் விஷ்ணுமாகிய நீங்கள் இருவருமே வெவ்வேறானவர் அல்ல. நீங்கள் கூட ருத்ரமூர்த்தியை போன்றவர்கள் தான். என்னுடைய வடிவம் தான் நீங்களும். அது மட்டுமல்லாமல் சரஸ்வதி, லட்சுமியை நான் தோற்றுவிக்க போகிறேன். அவர்களில் சரஸ்வதியை பிரம்மனும் லட்சுமியை நாராயணனும் துணைவியாராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு உங்களுடைய தொழிலை நீங்க இடைவிடாத செய்ய வேண்டும். இவ்வாறு சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைந்து விட்டார்.
பிறகு பிரம்மதேவன் கடும் தவம் புரிந்து படைக்கும் தொழிலை செய்ய ஆரம்பித்தார். பலவற்றை படித்தார். ஆனால் அவை அனைத்துமே உயிரற்ற ஜடங்களாக இருந்தது. அதை பார்த்து அவர் வருந்தினார். பிறகு விஷ்ணுவை பார்த்து, நாராயணா, சிவபெருமான் எனக்கு தந்த வேலையை நான் செய்து வருகிறேன். படைத்து விட்டேன், ஆனால் உயிரில்லை. அதனால் காக்கும் தொழிலை ஏற்றுள்ள நீ எங்கும் சுவாசிக்கும் காற்றை தர வேண்டும். அப்போதுதான் உலக உயிர்களுக்கு உயிர் வரும் என்று சொல்ல விஷ்ணுவும் சகல உலகங்களிலும் பிராணவாயுவை உருவாக்கினார். அதற்கு பிறகு பிரம்மதேவன் தன் ஆற்றலால் சில மகன்களை தோற்றுவித்தார். அவர்கள் படைக்கும் தொழிலுக்கு விரோதமானவர்களாக இருந்தார்கள். அதனால் பிரம்மதேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அதே நிலையில் ருத்ரன் தோன்றினான். தோன்றிய அவன், பிரம்மதேவனே, உன்னுடைய படைப்பு தொழில் சிறப்பாக நடக்க நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி அவர் திருக்கையிலேயே சென்று விட்டார். பிறகு பிரம்மதேவன் சப்த ரிஷிகளையும் தோற்றுவித்தார். பிறகு நாரதரை தன் மடியில் இருந்தும் தட்சனை தன் பெருவரில் இருந்தும் தோன்றுமாறு செய்தார். இவர்கள் அனைவருமே பிரம்மதேவனுடைய மானச புத்திரர்கள் ஆவார்கள். விபகு முனிவரிடத்திலிருந்து மாரிசியும் அவரிடமிருந்து காசிபரும் தோன்றினார்கள். தட்சனுக்கு 60 பெண்கள் பிறந்தார்கள். அவர்களில் 13 பெண்களை காசிப முனிவர் மணந்தார். அப்பெண்கள் மூலமாக தேவர்கள், அசுரர்கள், மானிடர்கள் மற்றும் சகல உயிரினங்கள் தோன்றின. 14 லோகங்களுக்கும் அது பரவியது. ருத்ரமூர்த்தி காளியையும் பிரம்மதேவன் சரஸ்வதியையும் விஷ்ணு லட்சுமியையும் மணந்து கொண்டார்கள். காளியும் சரஸ்வதியும் லட்சுமியும் படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இருந்தாலும் பிரம்மனும் விஷ்ணுவும் மற்ற உள்ள தேவர்களும் அவ்வளவு ஏன் அண்ட சராசரத்தில் உள்ள அனைவருமே சிவபெருமானை, அந்த பரம்பொருளை லிங்க வடிவில் பூஜித்து வணங்க ஆரம்பித்தார்கள். சிவபெருமானை வழிபாடு செய்வதும் அவருடைய சரித்திரத்தை, புராணத்தை, வரலாற்றை கேட்பதும் கூட பாவமும் துன்பமும் போவதற்கு ஒரு வழியாகும் என்று சொன்னார்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம். அத்தியாயம் 2.